இப்ப நான் அடிக்கிறேன் பாரு, ஹிடன் ஜுட்சு. காட்டு மரத்துல வவாலாம், டோபிக்கே சவாலாம். எங்க வவால் மாஸ்டர் இவ்வளவுதான்ப்பா சொல்லி கொடுத்தாரு. நீ அந்த அபுராமி கிளான சேர்ந்தவனா? ச்சே, அது ஒரு அருவருப்பான குரூப்பாச்சே. ஓ ஹலோ என் எதிரிகளே. ஆனா இந்த தடவை நான் உன்னை கண்டிப்பா விட மாட்டேன். டனலிங் ஃபேன். இது கண்டிப்பா வேலைக்காக கீவா. மறுபடியும் அவன் மேல படவே இல்லையா? சுத்தம். என்ன என்னால நம்பவே முடியல. கிண்டல் பண்ணேன். இது நான் எதிர்பார்த்ததுதான். சுகெட்சு, உன்னால தனியா அவனை ஜெயிக்க முடியாத. எனக்கு தைரியம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சாஸ்கே. இதுக்கு பதிலா நான் கொஞ்ச நாள்ல உனக்கு சுறா சூப்பு தரேன் சாஸ்கே. 8 tails உள்ள வச்சிருக்கிற ஜின்சுருக்கி நீதானே? இல்ல, லார்ட் 8 tails. உன்னை பிடிக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். நான் உங்களை கூட்டிட்டு போட்டுமா ஐயா? அப்படி நீ என்கிட்ட நீங்க பர்மிஷன் கேட்கணும். இந்த ஓட்டக்குள்ள பாக்கும்போது உனக்கு தலை இருக்கிறது தெரியுது, தலைக்குள்ள மூளை இருக்கான்னு தெரியலையே. என் நெஞ்சில உரை இருக்கும், கண்ணுல திமிர் இருக்கும். 8 tails பிரிட்ஜ்னு சொல்லப்படுற கிளர்பி நான் தான். நாக்க கடிச்சுக்கிட்டேன். இவனை வச்சுட்டு என்ன பண்றது? இவன் சரியான பைத்தியம் கிடையாது, சுத்தமா சரியா ஆகாத பைத்தியம். நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு டம்மி கிடையாது. அடிச்சா ஒவ்வொரு அடியும் அம்மியா விழும். ஐயோ, கத்திக்கிட்டு இருக்கானே. ராப் என்ற பேர்ல என்னென்னவோ அவன் வாயில வந்ததெல்லாம் கத்திட்டு இருக்கான். பேசாத பொண்ணு, உன் வாயில வெப்பம் பண்ணு. எவ்வளவு நேரம் தான் நானும் வலிக்காத மாதிரி இருக்கிறது. இதுக்கு மேல இவனுக்கு கிட்ட நான் போராடனா எனக்கு பாலு சங்குதான். லேடி கட்சுரியு. ஹே ககாஷி. என்ன ஆச்சு? எங்களை சும்மா பாக்குறதுக்காகவா நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? டீம் 7 கேப்டன் யமட்டோட சேர்ந்து மவுண்ட் காட்சுராகிக்கு உடனே போங்க. நீங்க எங்க கூட வரலையா ககாஷி சென்சை? ஏன் நான் வரதுல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? பரவாயில்லையே, பிரமாதப்படுத்திட்டீங்க கேப்டன் யாமட்டோ. நான் வந்ததை நினைச்சு இப்பதான் நீ சந்தோஷமே படுறல்ல? தயவு செஞ்சு அந்த லுக்க கொடுக்காதீங்க, நம்ம போலாமா? எதுக்காக இப்ப அப்படி பண்ண? எதுக்காக நீங்க எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வளர்ற? நாங்க உன்னுடைய பாடி கார்ட்ஸ்ங்கறத மறந்துடாத. ஹிடன் லீஃப் நிஞ்சாஸ் எல்லாம் என்னை விட்டு முதல்ல கிளம்புறீங்களா? சரி விடு, அவங்க சொல்ற மாதிரி நாம எல்லாரும் இங்க இருந்து கிளம்பிடலாம். நீ சொன்ன மாதிரியே நாங்க எல்லாரும் உன்னை தனியா விட்டுட்டு கிளம்புறோம். ரொம்ப சந்தோஷம். தட்டி விடுங்க, தட்டி விடுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் மேல இருந்து போ. பயப்படாத, போயிடுச்சு. போற வழியில எல்லாம் இப்படி மேல வந்து விழுந்துகிட்டே இருக்கும். என்ன மேல வந்து விழுமா? சரி, நான் கிளம்புறேன். தனியா போற, கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. இப்ப எதுக்காக இப்படி பண்ண? இந்த மாதிரி ஏதாச்சும் என் மேல விழுந்துச்சுன்னா அதுங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க. ஆனா நீ தானே பாடி கார்டு எல்லாம் வேண்டாம்னு சொன்ன. இங்க இருந்து வெளியே போற வரைக்கும் இருந்தா போதும். சாய், அட்டைப்பூச்சி அனுப்புறது போதும், நிறுத்து. இதுக்கு மேல பயமுறுத்தணுங்கிற அவசியம் இல்ல. என்ன நருட்டோ, அட்டைப்பூச்சி ரொம்ப சின்னதா இருக்குன்னு சொல்றியோ? All my friends are toxic, all ambitionless, so rude and always negative. ஓ, இது உனக்கு பத்தலையா? போதும் சொன்னா கேளு. மாஸ்டர்ஸை தூக்கி வச்சு கொண்டாடுற பொண்ணுக்கும் ஹோட்டாருக்கும் ஒரு நல்ல ட்ரைனிங்கே கிடைக்கல, அப்படித்தானே? என்ன? நாருட்டோ! ஹே சாகுரா! நாருட்டோ, இன்னைக்கு முட்டா பயலே, இனிமே இப்படி ஓடாம ஒளியாம வேடிக்கை பாரு. எங்களுக்கு நீ வேணும் சாய், அதனால ஒழுங்கா வாயை தர. இது நான் ஸ்பெஷலா உருவாக்குற ஃபுட். இது உனக்கு எனர்ஜி கொடுக்கும். பாவம், சாப்பிட்டாம என்ன ஆக போறானோ? எனக்கு இதுக்கு மட்டும் உண்மையை சொல்ல, உண்மையிலேயே நீ ஜிராயாவோட ஸ்டூடெண்ட் தானா? என்ன கேள்வி கேக்குறீங்க? அதுல என்ன சந்தேகம்? ஜிராயா மாஸ்டருடைய ஒரே சிஷ்யன் நான் தான். இந்த வயசான காலத்துல என்கிட்ட வாங்கி கட்டிக்காதீங்க.
குருநாய் சென்சை கண்டத சாப்பிட்டு சரிக்காம ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிட்டீங்களா? உங்க தொப்ப ஜோஜியை விட பெருசா இருக்கு. மூளை என்ன முதுகுல வச்சிருக்க? அவங்க பிரெக்னண்டா இருக்காங்க. எவ்வளவு வயசாயும் தத்தியமாடா இருக்கே. உன்னை என்ன பண்றதுனே புரியல. இது வரைக்கும் ஜிராயா எத்தனை புக்ஸ் பப்ளிஷ் பண்ணிருக்காரு? 4 இல்ல 5 புக்கு. எனக்கு தெரிஞ்சு அது இதுவா தான் இருக்கணும். குதூகலமா வாழ்வது எப்படியா? பேஜ் நம்பர் 31 எடுங்களா. ஓகே, போயாச்சு. ப்ளீஸ் அத கொஞ்சம் சத்தமா படிங்களா. என்ன? இல்ல, அது வந்து அதுல என்ன எழுதி இருக்குங்கறத சீக்கிரம் படிங்க. வாயை திறந்து ஏதாவது பேசுங்க. ஐ லவ் யூ. நானும் இப்ப உங்க கூட சேர்ந்து வரலாமா? கண்டிப்பா, உனக்கு தோணுச்சுனா வா. அப்படியா? சரி, ஓகே. பார்த்து போயிட்டு வா நருட்டோ. வாங்க கிளம்பலாம். மவுண்ட் மியோபோக்கு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. நம்பவே முடியல. காமகேச்சி, வெல்கம். ஓ, இப்போ எனக்கு புரியுது. ட்ரைனிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல சாப்பிடணும். வா சாப்பிடலாம். சாப்பாடா? உனக்காக நிறைய எஃபர்ட் போட்டு இத செஞ்சிருக்கேன். இந்த கம்பளி பூச்சை எடுத்து சாப்பிடு, நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி மேடம். போக போக உன்னோட உடம்பு இதுக்கேத்த மாதிரி தன்னைத்தானே மாத்திக்கும். அது நடக்கிற வரைக்கும் நான் உயிரோட இருக்கேன். நாடு பாப்போம். நான் இப்ப உனக்கு சொல்லி கொடுக்க போறது நின்ஜூட்சு கிடையாது. அதுக்கு பதிலா சேஜ் ஜூட்சு. அதுக்கு இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்கறத நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு சாக்லேட்டின் வெண்ணிலா ஐஸ்கிரீம்ல மின்ட் ஸ்வால் ஆட் பண்ணும்போது அதோட டேஸ்ட் அதிகரிக்கும்ல, அந்த மாதிரி தான் இதுவும். ஓ, இப்போ எனக்கு புரியுது. இந்த விளங்காத உதாரணமா உனக்கு புரிய வச்சது. முதல்ல இந்த இயற்கையோட நீ ஒன்ற ஆரம்பிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? சுருக்கமா அவரு நீ சாகணும்னு சொல்றாரு. இப்படி அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் உடம்பெல்லாம் பரியார மாதிரி வீங்கிடும். செம டேஸ்டா இருக்குல்ல? பரவாயில்லையே, இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. கவலையா மாற ஆரம்பிச்சதால எனக்கு அப்படி தோணுதோ. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வேதியில் போச்சுடா. சரி போதும் நருட்டோ. சரிஞ்சு கிடக்கிற கற்கள் எல்லாத்தையும் எடுத்து அதோட இடத்துல வை. என் தலையில எல்லா வேலையும் கட்டுறீங்க.